ஹெல்பிங் ஹேண்ட் சொல்லுவாங்க. ஹெல்பிங் ஹேண்ட், உதவி செய்யற பொம்பளை, நல்ல உதவி செய்யற பொம்பளை எல்லாம். இந்த ஹெல்ப் பண்ற மனோநிலை, யாருக்கும் சப்போர்ட் பண்றது, ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா சல்லியால ஹெல்ப் பண்றன்றது மட்டுமல்ல. ரைட், அதே மாதிரி நாங்க வேலை செஞ்சு ஹெல்ப் பண்றன்றது மட்டுமல்ல, நல்ல விதத்துல ஹெல்ப் பண்ற லேடிஸ் இருக்கிறாங்க. நான் ஒரு ஹசரத்தொண்டோட மனைவியுடைய ஜனாசாக்கா வேண்டி நாங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தோம். அந்த ஜனாசாக்கு அப்ப எல்லாரும் பேசிக்கொண்டோம் என்ன தெரியுமா, இந்த ஹஸ்ரத் மௌத்தாவுனா எப்படி க்ரௌட் வருமோ அதே மாதிரி ஒரு க்ரௌட் தான் அவரோட மனைவியுடைய ஜனாசாக்கு வந்துருச்சு. ஏண்டா ஹஸ்ரத் வந்து மாஷா அல்லா இந்த ஆலிம், இந்த உலமா அந்த ஊருக்கே நிறைய சேவை செய்யக்கூடிய, மாஷா அல்லா ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் நிறைய பயான் பண்ணி எல்லாம் செய்யக்கூடியவர். இருந்த போதும் அவங்களோட மனைவி அமைதியாக நிதானமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறார். அறிவு ரீதியாக ஆறுதலான வார்த்தைகள் மூலமாக நிறைய செயற்பாடுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, நிறைய பேருக்கு உதவியாக இருந்துக்கிறாங்க. அவங்க மரணம் அடைஞ்ச பிறத்தான் அவங்களோட பிரோஜனம் வெளியே வருது. சைலண்டாக சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சில பொம்பளை புள்ளியில் இருக்கு. சில நேரத்துக்கு வாப்ப மௌத்தாக இருப்பாங்க, உம்மா சோமி இல்லாம இருப்பாங்க, சின்னத்துக்கு உம்மா மௌத்தாக இருப்பாங்க, வீட்டுல மூத்தவளாக இருப்பா, இல்லாட்டி கடைசி பொம்பளை புள்ளியாக இருப்பா. சொல்லுவாங்க இந்த மெச்சுவர்டான கேர்ள்னு சொல்லுவாங்க, இந்த வயசை விட கூட பக்குவம் பேணுதல், இந்த ஹெல்ப் பண்ணணும், 4 பேருக்கு உதவி செய்யணும், இந்த மனோநிலை கட்டாயம் இருக்கணும். சில பொம்பளை புள்ளிகள் சொல்றது என்ன தெரியுமா, என்னைய ஒரு மாதிரியா பாக்குறீங்க, தாத்த ஒரு மாதிரியா பாக்குறீங்க, நானுக்கு செய்றீங்க எனக்கு செய்றீங்க, எல்லாம் அவருக்கே தான் செய்றீங்க, நீங்க தான் பெற்றீங்களோ சரியா, இந்த மாதிரி தனக்கு செய்யணும், எனக்கு செய்யணும், எனக்கு செய்யல, என்னைய பார்க்கலன்ற மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் இருக்குது. இதே மாதிரி மார்க்கத்திலேக்கு தன் தேவையை பிற்படுத்தி தன் சகோதரர்களுடைய தேவையை முற்படுத்துற விஷயத்துல நிறைய சிறப்புகள் இருக்கு. இது விலையும் கொண்ட பொம்பளை புள்ளிக்கு எப்பயும் மத்தவங்க எல்லாம் செட்டிஸா, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்களா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, எல்லாரோட தேவைகளும் சரியா, எப்பயும் மத்தவங்களோட சந்தோஷத்துல இன்பம் காணக்கூடிய. இன்னைக்கு சில சின்ன புள்ளியிலும் மீக்கிறான், சின்ன புள்ளியில 14-15 வயசு, உம்மா மவுத்து தங்கச்சி விட்டுட்டு பாப்பா மவுத்து, ஆனாலும் அந்த வீட்டுல மிக பக்குவமாக நின்று தம்பியை வளர்த்து தங்கச்சி வளர்த்து தாத்த உதவி செஞ்சு வாப்பா ஹெல்ப் பண்ணி வாப்பாட செஞ்சு பிசினஸ் செஞ்சு கஷ்டப்பட்டு சிரமத்துக்குள்ளால வந்த புள்ளே. அவங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் ஹெல்ப் பண்றது, மத்தவங்களுக்கு உதவி செய்யும். ஏன் தெரியுமா, இன்னைக்கு அல்லாஹ் எங்களைய 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி வச்சுக்கிறான். இதுக்கு சுக்குர் செய்யும். சும்மா சரி, நாளைக்கு நாங்க படுக்கையா இருந்தோம், உங்களுக்கு யூரினுக்கு டியூபை போட்டுருவாங்க, மூச்சு எடுக்கிறதுக்கும் சமயத்துக்கு டியூபை போட்டுருவாங்க, டாய்லெட்டுக்கு போறதுக்கு வாரத்துக்கு யாராவது ஒரு கப் கொண்டு பிடிக்க வேண்டி வரும், வெளியே தூக்கி கொண்டு போக வேண்டி வரும். நாளைக்கு இதே நிலைமை பேசுற எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சம்டைம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. அதனால நாங்க இன்றைக்கு என்ன செய்யணும், 4 பேருக்கு உதவி செய்யணும். நான் என் எதிர்பார்ப்பு அல்லாட்ட மட்டும்தான். ஏன் ரப்பு இன்றைக்கு எத்தனை பேருக்கும் உதவி செய்யற மாதிரி வச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் செஞ்சு கொண்டு மவுத்து வரைக்கும் நான் 4 பேருக்கு செஞ்சு கொண்டே இருக்கிறேன். நான் யார்ட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு செய்யணும், உமாக்கு செய்யணும், பாப்பாக்கு செய்யணும், நானாக்கு செய்யணும், எத்தனை தடவைண்டாலும் கூட்டணும், எத்தனை தடவைண்டாலும் கோப்பையை கழுவணும், சாப்பாடை வைக்கணும், நான் செய்கிறேன். இன்றைக்கு கொமரு வயசுல எத்தனையோ புள்ளில் நோயாளிகளாக இருக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு போன நேரம் ஒரு கேர்ள் ஒன்றை கண்டேன். அந்த புள்ளைக்கு கிட்டத்தட்ட 14 வயசு. அந்த வயசு அந்த புள்ளையில் நான் அந்த ஹாஸ்பிட்டலால நடந்து போகல அந்த புள்ள இப்படி இருக்குது. நான் வேறொரு ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு தான் போறேன். போகல அந்த புள்ளை எப்படி காண்டேன், அது பெட்ல எப்படி படுத்து இருந்துச்சு. அப்ப நான் இப்படி கண்டதோட அவங்களோட உம்மா வந்து என்னைய போங்க போங்க போங்கன்னு ரொம்ப விரட்டினாங்க. அது மிச்சம் சின்ன புள்ளையில் இருக்கிற வார்டு உண்டு, பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கிற வார்டு. அப்ப என்னைய விரட்டினா அந்த உம்மா. அப்ப நான் டக்குன்னு அங்கிட்டால மத்த பக்கத்தால இங்கிட்டால வராம மத்த பக்கத்தால வந்துட்டேன். ஏன்னா அந்த புள்ளை கிட்ட வர விடுறா இல்ல விரட்டுறா. அப்ப நான் பார்த்தேன், உம்மா எனக்கு என்னத்துக்கு விரட்டணும் தெரியாது, பட் நஷ்டம் அப்படி வந்து டாக்டரோட பேசிக்கொண்டே இரு. அப்ப அந்த உம்மா வந்து என்கிட்ட வந்து சொன்னா, மன்னிச்சுக்கோங்க நான் அவங்களைய விரட்டினேன்னு ஒன்றும் நினைக்க வேணாம், ஏண்ட புள்ள என்னைய தவிர யாரு சரி கிட்ட வந்தா துப்பும், முகத்துல துப்பும். 14 வயசு பொம்பளை புள்ள மூஞ்சில துப்பிடும், டாக்டருக்கும் துப்பும், நர்ஸுக்கும் துப்பும், அவளை தாயை தவிர யாரை கண்டாலும் முகத்துல துப்பும். அந்த பிள்ளைக்கு வளர்ச்சி குறவுல சின்ன ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்பட்டு அந்த பிள்ளைக்கு யூரினட்ல சின்ன ப்ராப்ளம் ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த பிள்ளைய அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அந்த உம்மா அந்த புள்ளைய அப்படியே கோரி தூக்கி கொண்டு தான் பாத்ரூம் போறா வாரா தின்ற எல்லாம் பாருங்க. ஒரு உம்மா, நீ எத்தனை வயசானாலும் வீட்டுல ஒரு உம்மா வாப்பா இருக்கிறாங்க தானே. எங்களுக்கு ஏலாத ஒரு பொம்பளை பிள்ளைகளாக நாங்க பிறந்துட்டா, நம்ம கையேலா காலேலா கண்ணேலா அப்படி இல்லாட்டி எனக்கு வளர்ச்சியிலேயே எனக்கு ஏலாக இருந்தா, என்னோட உம்மா வாப்பா அவங்க மௌத்தார வரைக்கும் என்னைய வச்சு காத்து பார்த்து கொண்டே தான் நிற்பாங்க.
இன்றைக்கு நாங்க உமா பாப்பாக்கு எதிர்த்து பேசுறோம், சண்டை பிடிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. கை காலெல்லாம் நல்ல இருக்குதானே. அதனாலதான் நாங்க உரமா பேசுறோம், கத்துறோம். நாளைக்கு எனக்கு இயலாத ஒரு நிலைமைக்கு வரும் வரை நியத்து வைங்க, நான் செஞ்சு கொண்டே தான் இருப்பேன். எல்லாருக்கும் செஞ்சு கொண்டே இருப்பேன். கடைசி மூச்சு வரைக்கும், ஏண்ட மூச்சு நிக்கிற வரைக்கும் நான் செஞ்சு கொண்டே இருப்பேன். முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பேன். மூச்சு நிக்கிற வரைக்கும் முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பேன். 4 பேருக்கு உதவியாகவே தான் இருப்பேன். ஒரு ஆள் சாமணத்தை தூக்குறா, நான் தூக்கி வைப்பேன். ஒரு ஆள் சாமணத்தை கழுவுறா, இல்ல நான் கழுவி வைக்கிறேன். ஒரு ஆள் ஊட்ட கூட்டுறாங்க, நான் கூட்டுறேன். காயத்தோடு இருக்கிற வரைக்கும் நான் செய்றேன், நான் செய்றேன், நான் செய்றேன், நான் செய்றேன். ஏன் அல்லாஹ் என்னை இன்றைக்கு செய்ய வச்சிருக்கிறான். 4 பேர் எனக்கு செய்ய வச்சு இல்ல. இதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறேன். என்ன செய்யலாம்? நான் 4 பேருக்கு செய்யறது தான். சோ ஆகவே நிறைய பேருக்கு விருப்பம். இந்த ஹெல்ப் பண்ற மைண்ட் செட் உள்ள பொம்பளை பிள்ளைகளோட சரியான மொஹப்பத்.